xy is equal to 2 என்ற செவ்வக அதிபரவளையத்திற்கும் x squared plus 4y is equal to 0 என்ற பரவளையத்திற்கும் இடைப்பட்ட கோணத்தினை காண்க. ஃபர்ஸ்ட் வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் ஃபார்முலா எழுதிக்கலாம். theta is equal to tan inverse of modulus of m1 minus m2 divided by 1 plus m1 m2. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. m1 அப்படிங்கிறது முதல் வளைவரையுடைய சாய்வு, m2 அப்படிங்கிறது இரண்டாவது வளைவரையுடைய சாய்வு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாய்வுகள் கண்டுபிடிக்கலாம். சாய்வு ஃபார்முலா m is equal to dy by dx. ஓகே, ஸோ இப்போ இந்த முதல் வளைவரைக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ xy is equal to 2, இதை 1ன்னு எடுத்துக்கலாம். இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் நான். இங்கே பெருக்கல் இருக்குது, அதனால பெருக்கல் விதியை யூஸ் பண்ண போறேன். ஸோ எக்ஸ் பெருக்கல் dy by dx plus y பெருக்கல் dx by dxங்கிறது 1 is equal to 2 கான்ஸ்டன்ட்ல 0. ஸோ நமக்கு இங்க x dy by dx is equal to minus. ஸோ இதுல m1 அப்படிங்கிறது இந்த dy by dx this is equal to minus y by x. ஓகே, ஸோ இதை m1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இரண்டாவது வளைவரையில இருந்து நம்ம m2 கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது வளைவர் என்னது x square plus 4y is equal to 0. ஓகே, இது xக்கு டிஃபரன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 2x plus 4 into dy by dx is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 4 dy by dx is equal to minus 2x. அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா m2 is equal to minus x by 2. ஓகே, ஸோ இங்க இந்த ரெண்டும் இங்க கேன்சல் ஆயிரும் இதுல. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்க போறோம். வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சுதான் இந்த m1 m2 நம்பர்ஸா கண்டுபிடிக்க முடியும். வெட்டும் புள்ளி எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஒன்னாவது சமன்பாடை ரெண்டாவது சமன்பாட்டை நம்ம பிரதியிட போறோம். ஓகே, ஸோ ரெண்டாவது சமன்பாடு என்னது நமக்கு இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4. இந்த ஒய்க்கு பதிலாக என்ன பண்றேன் அப்படின்னா இந்த xy is equal to 2 அப்படிங்கும்போது y is equal to 2 by x அப்படிங்கிறத இதுல சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ 2 by x is equal to 0. ஓகே, ஸோ நமக்கு இங்க எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க எக்ஸ் கிடைக்கும். இங்க எக்ஸ் கியூப் பிளஸ் 4 2 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுல நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 அப்படின்னு கிடைக்கும். அதுல இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து என்னது ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறதான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, எக்ஸுங்கிறது என்னது minus 2 y is equal to 2. ஸோ y is equal to 2 by minus 2 is equal to minus 1. ஸோ நமக்கு என்னது வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னது m1 கண்டுபிடிக்கலாம். m1 is equal to minus y by x. this is equal to minus of minus 1 by minus 2. ஸோ இதை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 1 by 2 கிடைக்கும். ஓகே, அடுத்து m2 கண்டுபிடிக்கலாம். m2 அப்படிங்கிறது என்னது minus x by 2. so minus of minus 2 divided by 2. so minus of minus 2 என்னது plus 2. so 2 by 2 is equal to 1. so m1 தெரியும், m2 தெரியும். இப்போ என்னது ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். so theta is equal to tan inverse of ஓகே m1ங்கிறது என்னது minus 1 by 2 minus m2ங்கிறது என்னது நமக்கு 1. so divided by நமக்கு இங்க 1 plus இங்க m1ங்கிறது என்னது minus 1 by 2, m2ங்கிறது என்னது 1. ஓகே, இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். this is equal to tan inverse of ஓகே நமக்கு என்ன தெரியும்? minus 1 by 2 minus 1ங்கிறது என்னது minus 3 by 2 divided by நமக்கு இங்க என்ன இருக்குது 1 plus இங்க minus 1 by 2 பெருக்கல் 1ங்கிறது என்னது minus 1 by 2. அதாவது 1ல இருந்து half போச்சு அப்படின்னு என்னது 1 by 2. ஓகே, ஸோ நமக்கு இங்க 2 கேன்சல் ஆயிரும். ஓகே, மட்டு இருக்கிற காரணத்தினால இது என்னது நமக்கு இங்க பிளஸ் 3 அப்படின்னு மாறிடும். ஸோ நமக்கு ஆன்சர் என்னது தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3. ஸோ இதுதான் என்னது அந்த வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம். இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.